சுட்டிச்சுழி நெற்றிச்சரம் ஜடையலங்காரத்துடன் அம்மா உந்தன் தரிசனம் காண வேண்டும். தாயார் சுட்டிச்சுழி சந்திரபிரபை சூரியபிரபையோடு இருக்கா. நேற்று பார்க்காதவாளுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ரீகேப். எண்ணக்காப்பு உற்சவத்தில் எப்பவும் கொண்டையோட தான் இருப்பா. பின்னலங்காரம் சேவிக்கிறோம். நேற்று ராத்திரி இந்த சந்திரபிரப வாகனம் சீதாக்காவோட கோலம். கமலா மாமியோட ட்ராயிங்க்கு வந்திருக்கோம். பார்த்தாலே குருவாயூரப்பன் தெரியுது. நீங்கள் நாராயண பட்டத்ரின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்சல்யூட்லி ரைட். நாராயண பட்டத்ரியோட சரித்திரம் அனுபவிக்கிற மாமி 1560 ADயில் வந்து நாராயண பட்டத்ரியோட ஜனனம் சொல்கிறா. அப்பா தான் குருவாக இருந்தார். சகல சாஸ்திரங்கள்லேயும் வந்து ஸ்காலராக இருந்தார், பண்டிதராக இருந்தார். மீமாம்ச வேதம் கற்று தேர்ந்தவராக இருந்தாங்கிறார். அது மட்டும் இல்லை, வியாக்கரணம், தர்க்கம், இன்னும் சொல்ல போனோன்னா சிற்ப சாஸ்திரத்துலேருந்து ரொம்ப கற்று தேர்ந்து விற்பனராக இருந்தார். சகல கலைகள்லேயும் விற்பனராக இருந்தார்னு சொல்லலாம். இவரை அச்சுத பிஷராதிங்கிறவர்கிட்ட சிஷ்யராக சேர்ந்துக்கிறார். அவர் ரொம்ப பண்டிதராக இருந்தார். சகல சாஸ்திரங்கள்லேயும் இன்னும் இவரை மெருகேற்றி கொடுக்குறார். குருவுக்கு எதையாவது தட்சணை கொடுக்கணும் இல்லையா, என்ன கொடுக்குறதுன்னு யோசித்த போது அந்த குரு வந்து வாதத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாராம். வாத நோயினால் தலைவலியும் பல்லுவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியுங்கிறா. என்கிட்ட கேட்டால் கால்வலி கைவலியும் சேர்த்துப்பேன், இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் இன்னொரு வலி சொல்லுவாள். ஸோ வலின்னு இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும். இப்போல்லாம் நம்மளே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டோம். வியாதி இல்லாத வாழ்க்கையை கொடுங்கிறத விட மாத்திரை சாப்பிட்டா சரியாக போகிற வியாதியை கொடுன்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் சயின்டிஃபிக் முன்னேற்றம்னு அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டிய. தன்னோட குருவோட வியாதியை பார்த்து சகிக்க முடியல இவரால். குரு தட்சிணைன்னு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, இவரும் நன்றி கடன் பட்டிருக்காரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசித்த போது அவரோட வாத நோயை கேட்குறார். கரெக்டாக தான் சொல்கிறியா அப்படின்னா, நிஜமாகவே கதை தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அதனால் நான் சொல்கிறது ஒன்றும் புதுசு பொய் இல்லைன்னு நீங்கள் ஒத்துப்பேள். இல்லாட்டா வந்து யாராவது வியாதியை கேட்டு வாங்கிப்பாளா பெருமாள்கிட்ட அப்படின்னு சொன்னால் இவர் கேட்டு வாங்கிக்கிறார் பட்டத்ரி. அவருக்கும் வந்து கொடுக்குற சக்தி இருந்ததுனால ரொம்ப யோசிச்சுக்கோன்னு சொல்லி நிறைய மாட்டேன்னு சொல்கிறார் குரு. இருந்தாலும் இவர் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அதை வியாதியை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அப்படியே முடங்கி போய்டுறது. முடக்கு வாதம்னா லேஸ் இல்லை. இதையுமே அனுபவித்த வாழ்க்கை தான் தெரியும். ஆண்டாளை அனுபவிக்கிற மாதிரி முட்டுவலியும் அனுபவித்த வாழ்க்கை தான் தெரியும் எப்படி வந்து மோசமாக ஆளை முடக்குங்கிறது. அந்த மாதிரி வந்து முடங்கி போய்டுறார் பட்டத்ரி. என்ன செய்கிறதுனே தெரியல. வியாதியிலேருந்து கண்ணன் மேலே, கிருஷ்ணர் மேலே அபார பக்தி கொண்டிருக்கார். பெரியாழ்வாரையும் யோசித்து பார்க்கணும். நிஜமாகவே ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்குங்கிறதுலேருந்து பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். மின்னணைய நுண்ணிடையார் விரிக்குழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் என்ன நோன்பு நூற்றாள்களோ உன்னை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடி கேசா முலையுனாயே. ஒரு குழந்தை தாய்ப்பால் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 பாட்டு பாடுறாருன்னா அவர் பெரியாழ்வாராக தானே இருக்க முடியும். சரி, பட்டத்ரிட்ட வருவோம். அது மாதிரி கண்ணனை தொட்டு 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 அந்த குருவாயூர அப்பனை அனுபவிக்கிறாராம். குட்டி குழந்தையா கோமணத்தோடு நின்றுண்டு இடுப்புலையும் கையை வச்சுன்னு நின்றுட்டு இருக்கிற குருவாயூரப்பனை நினச்சி ஸ்மரித்து அவரை நினச்சி பாடிண்டே இருக்காராம். குருவாயூர் போனால் இந்த வியாதி சரியாக போகும்னு தன்னோட அண்ணாவையும் கூட்டிட்டு குருவாயூர் வராராம். அங்கே 100 நாள் பஜனம் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாராம். எழுத்தச்சன்கிற ஒரு பண்டிதரை சந்தித்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாராம், குருவாயூரப்பன் மேலே பாட்டு பாடு அப்படின்னு. இதுலேருந்து அதனால் டெய்லி நாராயணியம் எழுத ஆரம்பிக்கிறாராம். டெய்லி 10 பாட்டு பாடுவாராம். அவர் சொல்கிறாராம், அந்த எழுத்தச்சன்கிறவர் சொல்கிறாராம், மீனை தொட்டு பாடுன்னு. நம்மனா என்ன பண்ணுவோம், எந்த மீனை தொடுறது அப்படின்னு மண்டையை உடச்சுட்டு இருப்போம். அவர் பண்டிதர் இல்லையா, அவர் உடனே வந்து மச்சாவதாரத்துலேருந்து பெருமாளை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். டெய்லி 10 பாட்டு பாடுறார். அஸ்மின் பராத்மன் நண்பாத்ம கல்பே தன் முத்தாபித பத்மயோனிகி அனந்த பூமா மமரோகராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணோகோ அப்படின்னு சொல்லி தன்னோட வாதம் குணமாகணும்னு நாராயணியத்தில் வந்து பட்டத்ரி வந்து குருவாயூரப்பன் கிட்ட பிரார்த்திக்க குருவாயூரப்பனும் இறங்கி அவருக்கு குணம் பண்ணினார் அப்படின்னு சரித்திரம். தன்னோட 16வது வயசில் பண்டிதரானார். 27வது வயசில் நாராயணியத்தை முடித்து பெரிய ஸ்காலரானார்.
அவர் சகல சௌக்கியங்களோட கிருஷ்ணன் மேலே அநேக பாட்டுகள் பாடி தன்னோட 86வது வயசில் கிருஷ்ணரோட ஐக்கியமானாருங்கிறது சரித்திரம். மாமி நாளைக்கு என்ன அனுபவிக்க போகிறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி நாள் பாட்டுக்கு ஓடணும். இதுக்கு மேலே நேரம் இல்லை, ஓடிப்போங்க. கோபுர வாசலில் நாள் பாட்டு ஆகும்.